இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி நாள். இது போக சித்ரகுப்த பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா இல்லையா? யார் இந்த சித்ரகுப்தன் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யம தர்மராஜனுடைய அந்த சபையிலே அவருடைய அசிஸ்டண்டா இருக்கக்கூடியவர். அதாவது நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய ஒரு கணக்கு பிள்ளையாக உட்கார்ந்திருப்பவர் தான் சித்ரகுப்தர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சித்ரகுப்தன் எப்படி தோன்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் குறித்து பலவிதமான வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. நமக்கு புராணோக்தமா பார்க்கும் பொழுது, ஒரு முறை பார்வதி அன்னையானவள் விளையாட்டாக ஒரு சித்திரத்தை வரைந்து கொண்டிருந்தாலும், ஒரு குழந்தையினுடைய ஒரு வடிவத்தை, ஒரு ஆண் குழந்தையினுடைய ஒரு வடிவத்தை சித்திரமாக வரைந்தாராம். அப்படி வரைந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பரமேஸ்வரனானவர் வருகிறார். அந்த சித்திரத்திலே பரமேஸ்வரனுடைய மனமானது லயிக்கிறது. அந்த நேரத்துல பரமேஸ்வரனுக்கு ஞாபகத்துக்கு வந்துதான், தர்மராஜன் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும், இந்த உலகத்திலே அந்த மனிதர்களினுடைய பாப புண்ணிய கணக்குகளை எழுதி சரியாக இவர்களை நரகத்திற்கு அனுப்ப வேண்டும், இவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் எல்லாம் சொல்றா இல்லையா? அதற்கு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்டது ஞாபகத்துக்கு வந்துதான். உடனடியாக அந்த உருவத்தை பார்த்து விட்டு, அதாவது பார்வதி அன்னையானவள் வரைந்த அந்த சித்திரத்தை பார்த்து இறைவனானவர் தன்னுடைய மூச்சு காற்றினை அந்த சித்திரத்தின் மேல் செலுத்தினாராம். அதன் மூலமாக அதிலிருந்து உயிர் பெற்று வந்தவர் தான் இந்த சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லுவார். சித்து அப்படின்னு சொன்னா மனம் அப்படின்னு சொல்லுது, சித்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மனம் என்பதுதான் சித் அப்படிங்கிறது குறிக்கும். அதே மாதிரி குப்தா அப்படின்னு சொன்னா மறைவாக அப்படின்னு அர்த்தம். அதாவது மனதிலே மறைவாக தோன்றக்கூடிய அந்த பாவ கணக்குகளையும் சரி, மனதார செய்யக்கூடிய அந்த புண்ணிய கணக்குகளையும் சரி, இவர் சரிவர எழுதி வைப்பதால் தான் இவருக்கு சித்திரகுப்தன் என்று பெயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இவருக்கு காஞ்சிபுரத்திலே தனியாக ஆலயம் என்பது உண்டு. இன்னும் தேனி மாவட்டத்திலும் இவருக்கு ஆலயங்கள் என்பது உண்டு. இது போக சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திலே அந்த சிவகாம சுந்தரி அம்மன் சந்நிதிக்கு அருகிலேயே பார்த்தோம்னா இவருடைய ஆலயமானது, அதாவது இவருக்கு தனியாக ஒரு சன்னதியானது மேற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம சித்திரகுப்தரை எதுக்கு வழிபடணும்னு சொன்னா, நிறைய பேர் எப்படி நினைச்சுப்பான்னா, ஐயா நான் செய்யற பாவ கணக்குகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சி எழுதுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிப்பா. அதுபோல் இல்லாமல், நான் இனிமேல் பாவமே செய்யாமல் வெறும் புண்ணியமாக செய்ய வேண்டும், நீ எழுதுகின்ற கணக்கிலே என்னுடைய புண்ணிய கணக்கானது ஏறிக்கொண்டே செல்ல வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு நைவேத்தியமாக என்ன சொல்லுவான்னு சொன்னா, இந்த சித்திரான்னங்கள் தான். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, அதனால இந்த கலவ சாதம் எல்லாம் கலந்துட்டு போய் மொட்டை மாடியில உட்காந்து சாப்பிடணும்னு சொன்னோம் இல்லையா? அதையே நாம் சித்திரகுப்தனுக்கும் நைவேத்தியம் செய்துவிட்டு மாடியிலே அந்த நில ஒளியிலே அமர்ந்து கொண்டு சாப்பிட வேண்டியது. இது போக இந்த சித்திரகுப்தனுக்கு இன்னொரு கதையும் சொல்லுவா. இந்த சித்திரகுப்தன் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய தான தர்மங்களை செய்து கொண்டே இருப்பாராம். அதாவது அவர்கிட்ட லக்ஷ்மி கட்டாட்சம் என்பது பரிபூர்ணமாக இருக்குமாம். அந்த லக்ஷ்மி தேவியினுடைய அருளாலே தனக்கு கிடைத்த செல்வங்கள் அனைத்தையுமே கோவில், அந்த குளம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தர்ம காரியங்களை எல்லாம் செய்து கொண்டே வந்தாராம். அதிலேயே அவருக்கு ஒரு விதமான ஒரு ஆணவம் அப்படிங்கிறது வந்துருச்சாம். இந்த உலகத்திலேயே என்னை விட வேற யார் தர்மம் அதிகமா பண்ணிடுவா, என்னை விட யார் அதிகமா புண்ணியம் பண்ணிடுவாங்கிற மாதிரிலாம் ஆணவம் வந்ததாம். அப்பொழுது மகாவிஷ்ணுவானவர் அதனை உணர்ந்து கொண்டு இவருக்கு அந்த கணக்கு எழுதுகின்ற பொறுப்பினை கொடுத்தாராம். பாவ புண்ணிய கணக்கினை எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கினை கொடுத்ததாக ஒரு கதை சொல்வார்கள். அப்படி அவர் கணக்கு எழுத தொடங்கும் போது முதலாக அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட கணக்கு யாருன்னு சொல்லி பார்த்தா, ஒரு பிச்சைக்காரனுடைய கணக்காம். அந்த பிச்சைக்காரன் பார்த்தோம்னா ஒரு கோவில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பானா, அவனுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பிச்சைக்காரன் கை கால்கள் இன்றி, அதாவது கை கால்கள் ஏதுமின்றி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலையிலே மற்றொரு பிச்சைக்காரனும் இருந்தானாம். இவன் என்ன பண்ணா, இவனுடைய தட்டுல ஒரு 10 பைசா விழுந்துதா, இந்த பிச்சைக்காரன், நன்றாக இருக்கக்கூடிய பிச்சைக்காரன் தன்னுடைய தட்டில விழுந்த அந்த 10 பைசாவை இந்த பக்கத்துல கை கால்கள்லாம் இல்லாம இருந்தா இல்லையா, அவன் தட்டுல போட்டானா. இந்தாப்பா இதை நீ வச்சுக்கோ, எனக்கு கை கால் இருக்கு, நான் எப்படியா சமாளிச்சுப்பேன், இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு தர்மமாக போட்டானா. அவன் அதை பார்த்துட்டு கேட்டானா, இந்த 10 பைசா வச்சுட்டு நான் என்ன பண்றது, ஒரு 25 பைசா இருந்தாலாச்சும் நான் கஞ்சி வாங்கி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னானா. உடனடியாக இந்த பிச்சைக்காரன், நன்றாக இருந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணான்னு பார்த்தா, பக்கத்தில் இருந்தோன்ட்ட இன்னொரு 15 பைசா கடனை வாங்கி அந்த 15 பைசாவையும் இவருடைய தட்டிலேயே போட்டாராம், அந்த கை கால்கள் இல்லாத ஒரு தட்டுல. அதை பார்த்த உடனே சித்திரகுப்தர் என்ன பண்றான், கணக்கு எழுதுறான். இந்த பிச்சைக்காரனுடைய கணக்கானது தர்ம கணக்கு 10 பைசா, கடன் வாங்கிய கணக்கு 15 பைசான்னு எழுதின உடனேயே அந்த கணக்கானது ஏட்டிலே நிற்காமல் மறைந்து போய்விட்டதாம். இது என்னடா, நம்ம ஏதாவது தப்பு கணக்கு எழுதுறோமா, ஏன் மறைஞ்சிடுச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு எழுதினாராம். அவன் கடன் வாங்கி தர்மம் பண்ணியிருந்தா கூட இதுவும் தர்ம கணக்கு தானேன்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரனுடைய தர்ம கணக்கு 25 பைசா என்று எழுதினாராம். மீண்டும் அதுவும் மறைந்து போய்விட்டதாம்.
இது என்னடா நமக்கு ஒண்ணுமே புரியலையே, இந்த கணக்கையே இந்த பிச்சைக்காரனோட கணக்கு இந்த ஏட்டுல நிக்க மாட்டேங்குது, மறைஞ்சுடுது, நம்ம ஏதோ தப்பு பண்றோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு நேரா மகாவிஷ்ணுவிடமே சென்று சரணடைந்தாராம். மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்டாராம், ஏன் அவனுடைய கணக்கு நிற்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணான், தனக்கு கிடைச்சதை கூட மற்றவனுக்கு கொடுத்து விட்டான், தனக்கு மிஞ்சியே அவன் தானத்தை செய்திருக்கிறான், அது போக என்ன பண்றான், பக்கத்துல கடனை வாங்கியும் அவனுக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னு வரும் பொழுது அந்த கணக்கு எதுவுமே அவனுடைய கணக்கிலே சேராது. இதுபோல் தான தர்மங்கள் செய்பவர்களுடைய அந்த கணக்கு மொத்தமும் என்னிடத்திலே வந்து சேர்ந்து விடும். அதனாலதான் உன்னால அவனுடைய கணக்கை எழுத முடியவில்லை, அவனை விட இந்த உலகத்திலே தர்மவான் யார் இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா பேசினாராம். அப்பொழுதுதான் இந்த சித்திரகுப்தரினுடைய கர்வமானது குறைந்ததாம். ஆக இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும்னு சொன்ன அந்த சித்திரகுப்த பூஜை நாளிலே நாமும் நம்மால் இயன்ற அளவிற்கு தான தர்மங்களை செய்ய வேண்டும். அதுவும் இல்லாதவர்களுக்கு, வறியவர்களுக்கு தான தர்மத்தினை செய்ய வேண்டும். இதனை மெய்ப்படுத்துகின்ற விதமாகத்தான் அந்த சித்திரகுப்தர் சந்நிதியிலேயே பக்கத்திலேயே பார்த்தோம்னா சனி என்கின்ற அந்த கிரகத்தினையும் அமைத்திருப்பார்கள். அவருக்கும் சேர்ந்து இந்த நாளிலே பூஜையானது நடக்கும். சனியானவர் எவர் ஒருவருக்கு தான தர்மங்களை செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நல்லதை செய்யக்கூடிய கிரகமாக சனியினை பார்க்கிறோம். இது போக கேது என்கின்ற கிரகத்தினுடைய பிரத்யதி தேவதையாகவே சித்திரகுப்தரையும் நம்முடைய ஜோதிட சாஸ்திரமானது சொல்கிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.